ஹலோ மக்களே, நான் உங்கள் அபி. இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் என்ன, சிக்கன் வந்து 65 பண்ணுவாங்க. ஆனால் நான் மீன் 65 பண்ணேன். அது நிறைய பேர் வந்து ரெசிபியாகவே கேட்டிருந்தீங்க. என்னை நம்பிலாம் நீங்கள் எப்படி ரெசிபி கேட்குறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெசிபி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு சொல்லி நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காகவே தான், அதுவும் வீடியோவுக்காக போய் சூர மீன் வந்து நான் வாங்கிட்டு வந்து அதை நானே கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். வேறு எந்த மீன்லேயுமே வந்து 65 வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது. நான் சூர மீனில் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். அதனால் அந்த மீன் இருந்தால் மட்டும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூர மீனை வந்து தலையை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நடுவில் உள்ள முள், ஏன்னா நடுவில் மட்டும்தான் அது முள் இருக்கும். ரெண்டு பக்கமும் சதையை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெண்டு பக்கமும் சதையை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த முள் இருக்கும். அந்த முள்ளில் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த சதைலாம் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கையால் நீங்கள் வந்து அந்த எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸ்லாம் நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக, ரொம்ப சின்னதாக போடாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிடில் கட் பண்ணி ரெண்டு சைடும் வந்து நமக்கு பீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கும் அந்த அது பேர் என்ன, தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறதுக்கும் வந்து நிறைய டேஸ்ட்டே வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிங்க. அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக, இது மீனுனே தெரியாமல் எடுக்கிறதுக்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் சொல்லலை. நான் வந்து நார்மலாக வந்து இவ்வளோ இந்தந்த திங்ஸ் போடுறேன்னு சொல்கிறேன், இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மல்லி பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா. லைட்டாக கரம் மசாலா வந்து எங்கள் அம்மா போட மாட்டாங்க. இருந்தாலும் நான் போட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் சிக்கன் மாதிரியே இருந்தது. அதனால் அது போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, சிக்கன் 65 பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த ஆச்சி அந்த மாதிரி, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னுமே வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எனக்கெலாம் வந்து வச்சாங்கன்னா, எனக்கு 65 வச்சாங்கன்னா பக்கத்தில் இந்த மீன் பொரிச்சு வச்சாங்கன்னா நான் இதை தான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு மீன் 65 தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எண்ணெயில் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவே பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து எண்ணெயை கொஞ்சம் நிறையா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சம் கட்டியாகவே இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நானே கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டு இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டதுக்காக நான் தான் இது போட்டிருக்கேன். நீலாம் ரெசிபி சொல்கிறியா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்லலை, நீங்கள் கேட்டீங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம மேலே வந்து ஃப்ரை பண்ணது எதுவானாலும் வச்சோன்னா அப்படின்னா, எது பொரிச்சது வச்சோன்னா கீழே வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து இது கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வந்து உறிஞ்சு எடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நான் டிஷ்யூ பேப்பர் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து பேக்கில் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.